survival of the fittest. உங்ககிட்ட வெறும் பிரெட்டும் இட்லி மாவும் இருந்தால் போதும், பசி போயிடும். ஒன்றும் பண்ணாதீங்க, பிரெட் மேலே இந்த மாதிரி மாவை போட்டுனுங்க. இப்படி போட்ட மாவை தோசைக்கல் மேலே போடுங்க. அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்படி எடுத்து அப்படியே தோசைக்கல் மேலே போடுங்க. ஓகே, இந்த தோசைக்கல் மேலே திரும்பவும் 1 லேயர் ஆஃப் தோசை மாவை ஊற்றுங்க. காட்டுறேன், ஜஸ்ட் இப்படி எடுத்து ஆக்சுவலாக இது மேலே ஊற்றணும். இதோட கேமராவை சரியாக பிடிக்க முடியாது. இட்ஸ் லைக் கம்மிங் லைக் திஸ். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே இப்படி கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் மெலிசா பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக கொடுங்க. முறுன்னு சூப்பராக வரும். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே 1 லேயர் ஆஃப் எண்ணெய் குறிச்ச அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா உடனே எடுத்தால் வராது. இது கொஞ்சம் வந்து விட்டது. இது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. It is coming. இப்படி எடுத்து not coming, try with this. ஸோ இப்படி திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு பிரெட்டில் ஒட்டிக்கும். இப்படி ஒட்டிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரெட் தோசை ரெடி. இது தொட்டுக்க குருமாவோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.